ஸோ இந்த ப்ரைஸ் எப்படி தான் பிஹேவ் பண்ணுது, ஸோ அதை வச்சு நம்ம மார்க்கெட்டோட டைரக்ஷன் எப்படி டிசைட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல இன்னைக்கு நம்ம பேசுவோம். ஏன்னா இன்னைக்கு தான் மார்க்கெட் நம்மளுக்கு பையிங் மார்க்கெட்டா, செல்லிங் மார்க்கெட்டா, இல்லை சைட்வேஸ் மார்க்கெட்டா அப்படின்றத நம்மளால மோஸ்ட் ஆஃப் த டைம் புரிஞ்சுக்க முடியறதில்ல. அதனாலேயே என்ன ஆகுது, நம்மளுக்கு ஓவர் ட்ரேடிங் அதிகமாகுது. இந்த இடத்துலேருந்து மேலே தான் போகுது, இந்த இடத்துலேருந்து கீழே தான் போகுதுன்னு நம்மளா ஒரு முடிவு எடுத்துட்டு அங்கே ஓவர் ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணிட்டு இருக்கிறது இன்னுமே நம்ம ரெகுலராக பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயமா தான் இருக்குது. ஸோ அது எப்படி இப்போ ஐடென்டிஃபை பண்ணலாம், இல்லை என்ன மாதிரி ஒரு மெத்தட் நம்மளுக்குன்னு யூஸ் பண்ணால் அதிலிருந்து தப்பிக்க முடியும் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதிலிருந்து விலகி இருக்கிறது தான் நம்மளோட கேபிட்டலுக்கும் நல்லது, நம்மளோட சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ்க்கும் நல்லது. கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். ப்ளஸ் நம்ம 20 அதுக்கு எந்தெந்த வகையில் ஹெல்ப் பண்ணுது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா 1-2 எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். தெரிஞ்ச விஷயம்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுல தப்பே இல்லை. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஸோ மேக்ஸிமம் 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம டெய்லி சார்ட்டை பார்க்குறோம். 5 மினிட்ஸில் நிஃப்டியை பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ மார்க்கெட் ஒன்றா மேலே போகுது, இல்லை கீழே போகுது. கரெக்டுங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணால் இதிலிருந்து தப்பிக்க முடியும்? ஃபர்ஸ்ட் திங், நிஃப்டியோட ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணிக்கங்க. ஸோ நிஃப்டியோட ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிட்டோம். இது நம்ம நிறையா டைம் பேசியிருக்கோம். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ ஆக்ட்ஸ் as a ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். கரெக்டுங்களா? ஸோ ப்ரைஸ் இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலுக்கு மேலே இருக்குது அப்படின்னா மார்க்கெட் டோட்டலாக ஒரு பையிங் மார்க்கெட் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஒரு பாசிட்டிவ் மார்க்கெட், பையிங் மார்க்கெட். ஸோ ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கிற வரைக்கும் நம்ம செல்லிங் சைட் மேஜர் ஃபோக்கஸ் பண்ணாமல் பையிங்கில் பை த டிப்ஸில் எந்தெந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் பை பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரூல் டிஃபைன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணுறோம். இல்லை ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸாக வச்சுக்கலாம். அது நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி 15 மினிட்ஸ் பெட்டரா 5 மினிட்ஸ் பெட்டரா அப்படின்னு நீங்கள் ப்ளே பண்ணிக்கங்க. நான் இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்காக 5 மினிட்ஸில் ப்ளே பண்ணிட்டு இருக்கிறேன். இல்லை நீங்கள் 15 மினிட்ஸில் மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் 5 மினிட்ஸுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ அது எல்லாமே நம்மளோட சைக்கலாஜிக்கலாக எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றதுக்காக நம்ம பிளான் பண்ணுற விஷயங்கள். ஸோ இதே சார்ட்டை தான் உலகம் ஃபுல்லாக பார்க்குது. ஸோ இதை நம்மளை கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கான ரூல்ஸை டிஃபைன் பண்ணுறோம் இப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்க்கு உள்ளே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் சைட்வேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலுக்கு உள்ளே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் சைட்வேஸ், அங்கே மேஜர் மூவ்ஸ் நடக்காது. இது ஃபர்ஸ்ட் திங். நெக்ஸ்ட்டு மேலே இருக்குது அப்படின்னா பையிங் பயாஸ். ஸோ இங்கே முடிஞ்ச அளவுக்கு நம்ம பையிங்கான செட்டப்ஸை தேடணும். கீழே இருக்குது அப்படின்னா செல்லிங்கான செட்டப்பை மேஜராக ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகுது, நம்ம இங்கெல்லாம் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுவோம், இங்கெல்லாம் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு ரிவர்சல் கண்டினியூஷன். ஏன்னா இங்கேருந்து மார்க்கெட் இப்படியேவும் போகலாம். ஸோ நம்ம இதுக்கு பிரேக் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கீழே தான் செல்லிங் பிளான் பண்ணுறோம். அப்போ எப்படி பண்ணுறது? இல்லை இங்கேருந்து திடீர்னு திரும்பி இப்படி போகலாம். அப்போ இங்கே பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வரணும். அதை எப்படி பார்க்குறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த சார்ட் நல்லா ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள். ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ. ஸோ ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸோட ஹை அண்ட் லோக்குள்ளே மார்க்கெட் சைட்வேஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இங்கே பாருங்கள், கரெக்டாக வருது மார்க்கெட், ஹையை பிரேக் பண்ணிவிட்டு வேகமாக உள்ளே வருது. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ட்ரேட் பிளான் பண்ண முடியும். சைட்வேஸ் தான், இல்லைன்னு சொல்ல, சைட்வேஸ் ஜோன் தான். ஆனால் நம்ம சைட்வேஸ் ஜோன் இவ்வளோ பெருசு இருக்குது. ஸோ இங்கே RR 1:2 கிடைக்குதா அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு முடிவு பண்ணணும். ஸோ இங்கே நம்ம என்ட்ரி பாயிண்ட் வருது. ஸோ 40 அப்ராக்சிமேட்டாக ஒரு 40 பாயிண்ட்ஸ் எஸ்எல் கிடைக்குது. ஸோ 40 பாயிண்ட்ஸ்க்கு நம்மளுக்கு ஒரு 60 to 70 பாயிண்ட்ஸ், அது 1:1.5 1:2 கிடைக்கணும். ஸோ இங்கே 1:2 கிட்ட நம்மளுக்கு அமையுது. ஸோ அதனால் நம்ம இந்த ட்ரேடை எடுக்கலாம். இது கரெக்டான ஒரு ரிவர்சல் ட்ரேட். ஸோ ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணுறோம். டே லோ நம்ம டார்கெட் பாருங்கள். தப்பா போட்டேன், சாரி. ஸோ இப்படி நீங்கள் ஒரு ரிவர்சல் ப்ளே பண்ணலாம். 1:1.2 எக்ஸாக்டாக நம்மளுக்கு மீட் ஆகுது. ஸோ இது ஒரு ட்ரேட். நெக்ஸ்ட்டு
பிரேக் அவுட் ஆயிருச்சு. ரீடெஸ்ட் ஆகுது. இங்க உங்களோட நெக்ஸ்ட் என்ட்ரி. இல்லப்பா நாங்க என்ட்ரி எடுக்கல அப்படின்னா, டைரக்ட் பிரேக் அவுட்ல நீங்க என்ட்ரி எடுக்கக்கூடாது. பிரேக் அவுட், ரீடெஸ்ட் அப்படின்ற பட்சத்தில இங்க ஒரு சின்ன என்ட்ரி நீங்க ட்ரை பண்ணலாம். ஒரு சின்ன எஸ்எல்ல. எஸ் இங்க உங்க என்ட்ரிக்கு ஒர்க் ஆகல 1:1 குடுத்துட்டு எஸ்எல் போயிடுச்சு. ஸோ நீங்க காஸ்ட்டுக்கோ, இல்ல இந்த ஸ்விங் பிரேக் ஆகும்போது வர்றது அது உங்க பிளான். நெக்ஸ்ட் ஹை மேல போகுது. சாரி லோ, ஹையர் லோ ஃபார்ம் ஆகுது. லோ, ஹையர் லோ, இங்க ஹை. ஸோ இந்த ஹை பிரேக் ஆகுது. எங்க நடக்குது? இது எல்லாமே ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்க்குள்ள கீழ நடக்குது. நம்மளோட ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல நடக்குது. கரெக்ட்டுங்களா? ஸோ இங்க ரெசிஸ்டன்ஸ் ஆகுது. ரெசிஸ்டன்ஸ் இங்க இருக்குது. நல்லா கவனிங்க. இங்கேயும் ரெசிஸ்டன்ஸ் ஆகுது. ரெசிஸ்டன்ஸ் டர்னிங் இன்டு சப்போர்ட். ஸோ எப்பல்லாம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டா மாறுதோ, அங்க நீங்க பையிங்க்கான பிளான் பண்ணலாம். ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் நம்ம இப்போ பண்ணிட்டுருக்கோம். எப்பவுமே டைரக்ட்டா ஒரு இடத்த மார்க்கெட் டைரக்ட்டா பிரேக் பண்ணிட்டு இப்படியே போயிருச்சு அப்படின்னா, அந்த இடத்துல நீங்க ட்ரேட ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஓகே, ஐயோ போகுதுன்னு நம்ம என்ட்ரி கொடுக்க வேண்டாம். போனா போயிட்டு போகுது. நம்மளுக்கு மறுபடியும் மார்க்கெட் இருக்குது. மறுபடியும் வரட்டும். மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்து, அந்த இடம் இங்க சப்போர்ட்டா இருக்கிறது, இங்க ரெசிஸ்டன்ஸா மாறுது அப்படின்னா மட்டும் தான் நீங்க இங்க ட்ரேட் இனிஷியேட் பண்ணணும். புரியுதுங்களா? ரெசிஸ்டன்ஸா இருக்கிற இடம் இங்க சப்போர்ட்டா மாறுது. அப்ப நீங்க இங்க இந்த ட்ரேட எடுக்கலாம். இல்ல அது பாட்டுக்கு போயிருச்சு அப்படின்னா, பரவால்ல அப்படின்னு தான் விட்டாகணும். வேற ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கும் இல்ல. பிரைஸ சேஸ் பண்ணி கேபிட்டல லூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுது. இங்க என்ன ஆகுது? செல்லர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா ட்ராப் ஆகுறாங்க. பையர்ஸ் இன்வைட் பண்ணி அவங்கள பேனிக் கிரியேட் பண்ணி வைக்குது. டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆயிருச்சு. ரெசிஸ்டன்ஸ் டர்னிங் இன்டு சப்போர்ட் இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இங்க உங்க எஸ்எல் பாருங்க. எவ்வளோ சின்ன எஸ்எல்ல இவ்வளோ பெரிய டார்கெட் கிடைக்குது. உங்களுக்கு எப்பவுமே அந்த கேண்டிலோட ஹை அண்ட் லோஸ் தான் ஃபர்ஸ்ட் டார்கெட். அது ரொம்ப தூரமா இருக்கு அப்படின்னா மட்டும்தான் 50%. ஸோ இப்படி நீங்க ப்ளே பண்ணலாம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எஸ்எல்ல சின்னது பண்ண முடியும்னு தான் பார்க்கணும். இங்க பாருங்க, இங்க இவ்வளோ தான் எஸ்எல். இங்க 40 பாயிண்ட்ஸ் எஸ்எல். 40 பாயிண்ட்ஸ் எஸ்எல் வேண்டாம்னா இந்த ட்ரேட் விட்டுருங்க. இங்க உங்களுக்கு 20 பாயிண்ட்ஸ் எஸ்எல்ல கிடைச்சது. 20 பாயிண்ட்ஸ் எஸ்எல்ல ஒரு 1:1.5 கண்டிப்பா கிடைச்சிருக்குது. 15 பாயிண்ட்ஸ் எஸ்எல். சி 1:2 இங்கேயும் கிடைச்சிருக்குது. 40 பாயிண்ட்ஸ் கீழே வரைக்கும் போயிருக்குது. ஸோ இதுவும் நம்மளுக்கு ஒரு டார்கெட் டன் தான். ஸோ இப்படி நம்ம ஈஸியா ட்ரேட் பண்ணிட்டு போய்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் நம்மளுக்கு ரொம்ப 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 ஒரு முக்கியமான கேண்டில். இல்லைன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் வச்சுக்கிட்டு அதை 5 மினிட்ஸ் கன்வெர்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஸோ இது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிட்டோம். ப்ரைஸ் இங்கே பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் ஆகி மேலே போகுது. ப்ரீவியஸாக எங்கே சப்போர்ட் இருக்குது? இங்கெல்லாம் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா. கரெக்ட்டுங்களா? ஸோ இது ஒரு ஸ்ட்ராங் ஜோன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ப்ரீவியஸ் டே ப்ரைஸ் என்னென்ன பிஹேவ் பண்ணியிருக்குது அப்படின்றதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் கேபிட்டலை வச்சுக்கணும். ஒரு சைட்வேஸ் ஜோன் அது. ஸோ இதுக்குள்ளே போயிருச்சு அப்படின்னா ப்ரைஸ் சைட்வேஸ் ஆயிரும் அப்படின்றது நம்மளுக்கே தெரியும். ஸோ கரெக்டாக பாருங்கள், அதுக்குள்ளே போகல, வெளியே வருது, மறுபடியும் மேலே போயிட்டு இங்கே நம்மளுக்கு என்ட்ரி கொடுக்குது. ஸோ இந்த ஜோனுக்குள்ளே உங்கள் என்ட்ரி, இந்த ஜோனுக்கு மேலே உங்கள் எஸ்எல். சின்ன எஸ்எல் 30 to 40 பாயிண்ட்ஸ்க்குள்ளே ஸ்பாட்டில் 30 to 40 பாயிண்ட்ஸ் தான் உங்கள் எஸ்எல்லாக இருக்கணும். அந்த எஸ்எல்குள்ளே அகெயின் டே லோவை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க. அகெயின் இங்கே ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டலோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணுறோம். ப்ரைஸ் ரீடெஸ்ட் ஆகுது, ஃபால் ஆகுது, ரீடெஸ்ட் ஆகுது, ஃபால் ஆகுது. ஸோ இங்கேயும் உங்களுக்கு ப்ராஃபிட் தான் கிடைக்கிது பாருங்கள். ஸோ அது நீங்கள் 5 மினிட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா பிரேக் அவுட் ட்ரேட், 15 மினிட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி இங்கே கிடச்சிருக்குது. ஸோ இங்கே பிரேக் அவுட் ஆகி இங்கே ரீடெஸ்ட் ஆகுது. உங்களுக்கு 25 பாயிண்ட்ஸ் ரிஸ்கில் 40 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்குது. 60 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்குது. 1:2 டன். இங்கேயும் பாருங்கள், 15 பாயிண்ட்ஸ் ரிஸ்கில் 70 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்குது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி எஸ்எல்ல பெரிய ட்ரேட்ஸ் கிடைக்குது. நம்ம சிம்பிளாக ஒரு 2 கோட்டை வரைகிறதுனாலேயே நீங்கள் ஒன்றும் காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்கிறது இல்லை, ஒன்றுமே பண்ணிக்கிறது இல்லை. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணுறீங்க. இதுக்குள்ளே சைட்வேஸ் அப்படின்னு ட்ரேட் பண்ணுறது இல்லை. பிரேக் அவுட் ஆகுது,
ஸோ இங்கே ஒரு சின்ன புல் பாஸ் கேன்லேருந்து வருது. ஸோ இங்கே உங்கள் என்ட்ரி, இதுக்கு மேலே உங்கள் எஸ்எல், ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக மார்க்கெட் கீழே போகுது. மோஸ்ட்லி காஸ்ட்டுக்கு எக்ஸிட் ஆகிருப்பீங்க, இல்லை ஒரு ஆஸ் அன் ஆப்ஷன் பையர் லாஸில் எக்ஸிட் ஆகிருப்பீங்க, ஒரு மைனர் லாஸில் டிகே ஃபேக்டர்ஸ்னால. ஸோ இவ்வளோதாங்க விஷயம். இதை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு லாஸே வராது. அதாவது ஓவராலாக மந்த் எண்டில் லாஸ் வராது, டெய்லியும் லாஸ் வராது, எஸ்எல்ஏ ஹிட் ஆகாது அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இதை கிடையாது. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் நோ ட்ரேட் கேண்டிலுக்குள்ளே இருக்குது. ஸோ எப்போ நம்மளுக்கு செட்டப் ஆக்டிவேட் ஆகுதுன்னு பாருங்கள், லோ பிரேக் ஆகுது. லோ பிரேக் ஆன உடனே வேகமாக வந்துருச்சு. என்ட்ரி, எஸ்எல், டே ஹை நம்ம டார்கெட். ஸோ இப்படி வெயிட் பண்ணி அழகாக இதை நீங்கள் கொண்டு போகலாம். ஸோ இப்படி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நம்ம சொன்ன இந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட் 15 மினிட்ஸ் கேனலோட ஹை அண்ட் லோ எடுக்கலாமா, ஃபஸ்ட் 5 மினிட்ஸ் கேனலோட ஹை அண்ட் லோ எடுக்கலாமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, இல்லை ஆல்ரெடி நம்ம செட்டப்பை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா எந்த கேண்டில் எடுத்தால் நம்மளுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே லோ பிரேக் ஆகுது, ரீடெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணுறோம், போயிட்டு மறுபடியும் உள்ளே வரவே இல்லை. இங்கே நம்மளுக்கு க்ரீன் கேண்டில் என்ட்ரி கிடைக்குது, டார்கெட். ஹை பிரேக் ஆகுது, உள்ளே வந்துருச்சு, என்ட்ரி, டார்கெட். பாருங்கள், சிம்பிளாக பண்ணிகிட்ருக்கோம் நம்ம செட்டப்பை. ஸோ இது கூட 20 எக்ஸ்பெனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணால் எந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு நம்ம இன்னொரு 2 மினிட்ஸ் 20 EMA மட்டும் வச்சு பார்த்துருவோம். ஸோ ஆல்ரெடி 20 EMA 200 EMA வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ், மதர் ஆஃப் ஆல் இண்டிகேட்டர் வீடியோஸை நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ 20 பற்றி சொல்லணுன்னா, இது ஒரு சூப்பரான இண்டிகேட்டர், யூனிவர்சல் இண்டிகேட்டர். உலகத்தில் இருக்க எல்லா லீடிங் ட்ரேடர்ஸும் பார்க்கக்கூடிய ஒரு மேஜரான இண்டிகேட்டர். 20 EMA ஆக்ட்ஸ் அஸ் அ மேக்னட். ஸோ இது கூடயே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கேண்டில் சைக்காலஜியும் கம்பைன் பண்ணிக்கிறோம். ஸோ கேண்டிலில் ஃபஸ்ட் 15 மினிட்ஸ்னாலும் ஓகே, ஃபஸ்ட் 5 மினிட்ஸ்னாலும் ஓகே, உங்கள் கன்வீனியன்ஸ். ஸோ இங்கே நம்ம ஃபஸ்ட் 5 மினிட்ஸோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணுறோம். 20 EMA கீழே பார்த்துட்ருக்குது. அப்போ ட்ரெண்ட் என்னது, டவுன் ட்ரெண்ட். மார்க்கெட்டும் கீழே பிரேக் ஆகுது. அதுக்காக இமீடியட்டாக எடுக்க மாட்டோம். நம்ம எப்போ எடுக்கிறோம், ஆல்வேஸ் என்டர் அட் ஆர் நியர் 20 EMA. ஸோ இங்கே பாருங்கள், புல் பேக் கிடைக்குது, கரெக்டாக ஹையில் சப்போர்ட் எடுக்குது, 20 EMAல என்ட்ரி கிடைக்குது, டார்கெட். இந்த என்ட்ரி நம்ம எக்ஸாக்டாக இதே இடத்துல தான் எடுத்திருந்தோம். சூப்பராக நம்மளுக்கு 1:2 கிடைச்சிது. நெக்ஸ்ட் அகைன் பாருங்கள், வருது, புல் பேக் எடுக்குது, ஃபஸ்ட் 5 மினிட்ஸோட லோவில் சப்போர்ட் எடுக்குது, 20 EMAலையும் சப்போர்ட் எடுக்குது, செல். எஸ்எல்ங்க ஃபஸ்ட் 5 மினிட்ஸோட லோக்கு மேலே 20 EMAக்கு மேலே உங்கள் எஸ்எல், அங்கேருந்து ஃபாஸ்ட் ஃபால். ஸோ இப்போ 20 EMA கம்பைன் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னுமே தெளிவாக தெரியுது எங்கே நம்ம என்ட்ரு ஆகணும்னு. ஸோ இது ஃபஸ்ட் 5 மினிட்ஸ் கேனலோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிட்டோமா, பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அப்போது 20 EMAவும் மேலே பார்த்துட்ருக்கு. ஸோ அவர் வியூ இஸ் பையிங் சைட். பையிங்கா, அப்போ எங்கே பை பண்ணணும், ப்ரைஸ் வேகமாக போகுது, வந்து ரீடெஸ்ட் ஆகுது பாருங்கள். ஸோ இங்கே உங்கள் பை பண்ணலாம். இங்கேயே உங்களுக்கு 1:2 கிடச்சிருக்கும். ஃபாஸ்ட்டாக அடித்து புக் பண்ண முடியல அப்படின்னா இங்கே ரீஎன்ட்ரி கிடச்சிருக்கும், ஸ்லோவாகவும் கிடச்சிருக்குது. ஸோ இப்போ 20 EMAவையும் வச்சு இது பண்ணும்போது நம்மளுக்கு என்ட்ரி இன்னும் பிக்சர் பர்ஃபெக்ட் ஆகுது. ஸோ இண்டிகேட்டர்ஸ் ஒன்றும் மோசமே இல்லை. நம்ம செட்டப் கூட அதை எப்படி மேட்ச் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் கேமே இருக்குது. ஸோ இங்கே நம்மளுக்கு பாருங்கள், ஃபஸ்ட் 5 மினிட்ஸை மார்க் பண்ணிட்டோம். 20 EMA மேலே பார்த்துட்ருக்குது, ப்ரைஸ் லோ பிரேக் பண்ணுது. அப்போது நம்மளுக்கு இங்கேயே பை என்ட்ரி ட்ரிகர் ஆகுது, டே ஹையை நம்ம டார்கெட்டாக வச்சு. ஸோ இந்த மாதிரி என்ட்ரிலெலாம் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது, இங்கே என்ட்ரி, இங்கே எஸ்எல், இங்கே 1:2 கிடைக்குதா, அட்லீஸ்ட் 1:1.5 கிடைக்குதா. இது கிடைச்சா மட்டும்தான் உங்கள் ட்ரேட். 1:1 தான் கிடைக்குது, லெஸ் தென் 1:1 தான் கிடைக்குதுன்னா ஒன்லி ஸ்கேல்பிங். அது நம்மளுக்கு வேண்டாம். ஸ்கேல்பர்ஸ் பார்த்துக்கிட்டோம் அந்த விஷயத்தை. நீங்கள் ஆஸ் அ ட்ரேடர், ஆஸ் அ லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு 20 EMAக்கு அகெயின்ஸ்டாக போகாதீங்க. ஸோ இங்கே அழகாக மேலே போயிடுச்சு ப்ரைஸு, ஹையை பிரேக் பண்ணுது. நம்ம இங்கே செல்லிங்க்கான ரூல் பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும், இல்லைன்னு சொல்ல. பட் 20 EMA நம்மளுக்கு மேலே இருக்குது. ஸோ 20 EMA வந்து ஒரு ஸ்டாட்டிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். எந்த வகையான சார்ட் வேணாலும் வச்சு பாருங்கள், இந்த 20 EMAவை மதிக்காத சார்ட்டே இருக்காது. அது பிட்காயினாக இருந்தாலும் சரி, அந்த காலத்து கிரிப்டாக இருந்தாலும் சரி, கேண்டில், ப்ரைஸ்,
அப்படின்னு வந்துட்டாவே இந்த 20 EMAவையோ 20 SMAவையோ மதிக்காத ஒரு கேண்டில் கிடையவே கிடையாது. ஸோ அப்போ எப்போ என்ட்ரி ஆகணும் நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. இங்கே பையிங்கான ட்ரேட் முடிஞ்சிருச்சு. இது பிரேக் அவுட் ட்ரேடு, வேணா எடுக்கலாம், வேண்டாட்டி விட்டுறலாம். ரிவர்சல் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெயிட் பண்ணணும். எதுக்கு? ப்ரைஸ் இந்த ஜோனுக்கு கீழே வரணும். வருது, ஆனால் 20 EMA இருக்குது, இங்கே நோ ட்ரேட். அகெயின் இங்கே வருது, இங்கே வருது இந்த இடத்துல. பட் இங்கே 20 EMA இருக்குது. ஸோ இட்ஸ் அ குட் பிளேஸ். என்ட்ரி, எஸ்எல், டார்கெட். புரியுதுங்களா? ஸோ 20 EMAவையும் இந்த செட்டப்பையும் கம்பைன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் ஒரு பெட்டர் விஷயம் தெரியும். அதே மாதிரி ஒரு சைட்வேஸ் டே கரெக்டாக வந்துட்டாரு வருங்க. சைட்வேஸ் டே 5 மினிட்ஸோட ஹை மார்க் பண்ணுறோம், சாரி லோ மார்க் பண்ணுறோம். ஸோ பிரேக் அவுட் நடந்துருச்சு. இங்கெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு கேண்டில் சைஸ் பாருங்கள். இங்கெல்லாம் எங்கே என்ட்ரி எடுப்பீங்க? நோ என்ட்ரி. ப்ளஸ் நம்ம ஜோன், என்ட்ரி ஜோன் இந்த 5 மினிட்ஸோட லோ தான். இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்படி போனால் தான் என்ட்ரி, இல்லை இங்கே வந்து இப்படி பிரேக் பண்ணிட்டு இப்படி போனால் தான் என்ட்ரி. ஸோ 20 EMA கீழே பார்த்துட்டு இருக்குது. இங்கே மெதுவாக மேலே பார்க்க ஆரம்பிச்சு ஃப்ளாட் ஆயிடுச்சு. நல்லா பாருங்கள், இங்கே ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ இப்படி ஃப்ளாட்டான 20 EMAல நம்ம எந்த பக்கம் ட்ரேட் எடுத்தாலும் லாஸ் லாஸ் லாஸ். ஸோ இந்த இடத்துலேருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு 20 EMA ஃப்ளாட், நோ ட்ரேட். அகெயின் ப்ரைஸ் பாருங்கள், ஃபஸ்ட் 5 மினிட்ஸை ஓட லோவை ரெஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, மேலேங்களையும் போயிட்டுருக்குது. அதுவே இன்னொரு டைம் சொல்லிடுச்சு நோ ட்ரேட். ஸோ இப்படி நம்ம வரைஞ்ச ஒரு கோடும் இந்த மூவிங் ஆவரேஜுமே நம்மளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருது. ஸோ வெறும் 20 EMA மட்டும் வச்சு நீங்கள் பிளானாக பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ஓட்டிகிட்டு போகலாம் உங்கள் ட்ரேடிங் ஜேர்னியை. ஃபஸ்ட் 5 மினிட்ஸோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணியிருக்கோம். ப்ரைஸ் என்ன பண்ணுது? ஹையை பிரேக் பண்ணிருச்சு. ஒரு இன்சைட் பார் 1 2 3 4 1 2 3 4 சின்ன கேண்டில் ஃபார்ம் பண்ணி இன்சைட் பார் பண்ணிட்டு பிரேக் பண்ணுது. பிரேக் பண்ணதுக்கப்புறம் ரீடெஸ்ட்டும் ஆகி ஒரு பின் பார் கிடைக்குது. இது நம்மளோட ஃபேவரட் கேண்டில் அட் ஆர் நியர் 20. ஸோ 1:2 கிடைக்குது. அகெயின் ரீடெஸ்ட் ஆகுது. 20 ஆல்ரெடி மேலே பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பாசிட்டிவ் டெரிட்டரிக்குள்ளே போயிட்டோம். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸோட மேலே என்ன சொன்னோம்? பாசிட்டிவ் டெரிட்டரி, பையிங் ஜோன், பாசிட்டிவ் டெரிட்டரிக்குள்ளே இருக்கும். ஸோ ஒன்ஸ் பாசிட்டிவ் டெரிட்டரிக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னாவே 20 EMAல சப்போர்ட் எடுக்கிறதெல்லாம் பை தான். அன்லெஸ் அண்ட் அன்டில் 20 இந்த மாதிரி ஃப்ளாட் ஆகாமல் 20 இப்படி வெர்டிக்கலாக பார்த்துட்டு இருக்குது, அங்கே வந்து சப்போர்ட் எடுக்குது அப்படின்னாவே நீங்கள் அது கீழே போயிடாதீங்க. உங்களோட எஸ்எலுக்காக தான் அது கீழே கூட்டிகிட்டு போகுது. ஒன்லி ட்ராப்ஸ் ஆர் பீயிங் கிரியேட்டட். அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இங்கே கொடுக்குறோம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸோட ஹை, ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸோட லோ மார்க் பண்ணிட்டோம். ப்ரைஸ் லோ பிரேக் பண்ணி உள்ள வருது. 20 இங்கிருந்தே கீழே பார்த்துட்டு இருக்குது. அப்போ என்ன ட்ரெண்டு? டவுன் ட்ரெண்டுங்களா? ப்ரைஸ் இன்னும் நம்ம ஹையை பிரேக் பண்ணல, வெயிட் பண்ணுறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்க்குள்ளே சைட்வேஸ். ஸோ இங்கே நோ என்ட்ரி. ப்ரைஸ் வெளியே போயிடுச்சு, பிரேக் பண்ணிருச்சு. 20 EMAவும் இங்கே இருக்குது. ஸோ இங்கே எடுத்தால் 20 EMAலேருந்து அடிச்சுட்டு மேலே வந்துடும். ஸோ இங்கேயும் நோ என்ட்ரி. பட் நம்மளுக்கு அலர்ட் ஆயிடணும். இங்கே நம்மளுக்கு அலர்ட் சிக்னல் வந்துருச்சு என்ட்ரிக்கு. 20 EMA பிரேக் பண்ணோன்னே என்ட்ரி எடுக்க மாட்டோம். எப்போவுமே ப்ரைஸை 20 EMA பிரேக் பண்ணுது அப்படின்னா நோ என்ட்ரி. 20 EMA பிரேக் பண்ணி ரிவர்ஸ் ஆகி 20 EMAல ஹால்ட் ஆகணும். அப்படி ஹால்ட் ஆன என்ட்ரி அங்கிருந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு. ஃபர்ஸ்ட் டார்கெட் ட்ரைலிங் வித் 20 EMA ஆல் டார்கெட்ஸ், அவ்வளோதான். சிம்பிள். 20 EMA பேஸ் பண்ணி என்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா 20 EMA கூடயே ட்ரையல் பண்ணிட்டே போகிறீங்க. எப்போ 20 EMA விட்டு வெளியே கேண்டில் வருதோ அங்கே எக்ஸிட். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ட்ரெண்டிங் டே அன்னைக்கு ஜாக்பாட் கிடைக்கும், சைட்வேஸ் டே அன்னைக்கு மினிமம் ப்ராஃபிட் கிடைக்கும். லாஸ் கிடைக்கிறதுக்கான இது வந்து 1:4 கூட கொடுக்கும். 20 EMA வந்து 1:5, 1:6 அந்த மாதிரி ட்ரேட்ஸை மாதத்துக்கு 2 டைமாக கொடுத்துரும். 2 டைம் 3 டைமாக கொடுத்துரும். ஸோ 20 EMA கூட ஹோல்ட் பண்ணி பழகிறதுக்கு 4 லாட் போடுறீங்கன்னா 1:2ல் 2 லாட் 3 லாட் புக் பண்ணிட்டு ஒரே ஒரு லாட் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஹோல்ட் பண்ண ஒரே ஒரு லாட், உங்கள் கேபிட்டலை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி ஒரே ஒரு லாட். 3 லாட் நீங்கள் புக் பண்ணிட்டீங்க, எஸ்எல் ரிவர்ஸ் ஆகி எஸ்எல் போச்சுனாலோ காஸ்ட் எக்ஸிட் ஆனாலும் உங்களுக்கு 3 லாட்டோட ப்ராஃபிட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரே ஒரு லாட் 20 EMA கூட ரன் பண்ணுங்கள். இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மாதத்துக்கு 2 நாள் 3 நாள் 20 EMA எவ்வளோ அள்ளி கொடுக்குதுன்னு பாருங்கள்.
ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் பையிங் சைட், செல்லிங் சைட் 2 எக்ஸாம்பிளும் குடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலான்னு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு புரிய வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்க்குள்ள இருந்து மேலே போகுது. 20 எம்ஏ இங்கே என்னவா இருக்குது? ஃப்ளாட்டாக இருக்குது. இங்கேருந்தே ஃப்ளாட்டாக இருக்குது. நோ ட்ரேட். இங்கே சப்போர்ட் ஆகுது, சப்போர்ட் எடுக்குது. ஸ்டில் 20 எம்ஏ ஃப்ளாட்டாக இருக்குது. இங்கே வந்து நம்ம ஜோனுக்குள்ளே வருது. என்ன வருது? நம்ம ஜோனுக்குள்ளே வருது. என்ட்ரி எஸ்எல் டார்கெட் 1. அது பிரேக் பண்ணிச்சுன்னா அப்புறம் 20 எம்ஏ தான் உங்களோட ட்ரைலிங் எஸ்எல். இங்கே நான் என்ட்ரி சொல்லல, இங்கே நான் என்ட்ரி சொல்லல, இங்கே தான் என்ட்ரி சொல்கிறேன். ஏன்னா 20 எம்ஏ கீழே வந்துட்டு இருக்குது. ப்ரைஸ் நம்மளோட ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸோட கேண்டில் லோக்குள்ளே வந்துருச்சு. இதுவே நீங்கள் 15 மினிட்ஸ் எடுத்தீங்கன்னா இன்னும் கன்ஃபார்மாக தெரியும். 15 மினிட்ஸ்னு வச்சுக்கிட்டா கன்ஃபார்மாக இந்த இடத்துக்கு உள்ளே வர ஆரம்பிக்குது. ஸோ இங்கே உங்கள் என்ட்ரி டார்கெட். ஸோ இங்கே ஒரு என்ட்ரி அடிச்சிருக்கோம். இங்கே அங்கேயே எஸ்எல் ஒரு சின்ன கேண்டில் தான். நம்ம எப்பவுமே 1 கேண்டில் தான் நம்ம எஸ்எல். எந்த கேண்டில் என்ட்ரி ஆகிறோமோ அந்த கேண்டில் ஹைக்கு ஒரு பஃபர் வச்சு அண்ட் எஸ்எல். ஸோ இங்கே 15 மினிட்ஸ் இருக்கும்போது இங்கே ஒரு எஸ்எல் போயிருக்கும். அண்ட் இங்கே நம்மளுக்கு மெகா டார்கெட் கொடுத்துருச்சு. ஸோ இந்த குட்டி எஸ்எல் கொடுக்க நம்ம பயப்படல. ஸோ 5 மினிட்ஸ் அதுதான் ரொம்ப முக்கியமே. 20 எம்ஏ நம்மளை எந்த வழியாக போகிறோன்னு கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகுது. 20 எம்ஏ கீழே பார்த்துட்டு இருக்குது. என்ட்ரி எஸ்எல் டார்கெட். ஸோ இது பாசிட்டிவ் டெரிட்டரி 5 மினிட்ஸ்க்கு மேலே. இது நெகட்டிவ் டெரிட்டரி. இது நீங்கள் 15 மினிட்ஸ் சார்ட்டோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி 5 மினிட்ஸில் ட்ரேட் பண்ணலாம். இல்லை 5 மினிட்ஸ்லேயே மார்க் பண்ணி 5 மினிட்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ரெண்டும் ஓகே. பட் உங்களுக்கு எது இதில் சூட்டபுளாக இருக்குது, எதில் ஆர்ஆர் பெட்டராக இருக்குது, எதில் எஸ்எல் கம்மியாக போகுது, இதெல்லாம் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த செட்டப்பை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இது ஒரு யூனிவர்சல் செட்டப். பேசிக்காக ட்ராப்ஸ் எங்கே கிரியேட் ஆகுதுன்னு நம்ம பார்க்க வேண்டியதே இல்லை. 20 எம்ஏவே நம்மளுக்கு டைரக்ஷன் வச்சு சொல்லிடும் எங்கெங்கே ட்ராப் கிரியேட் ஆகிட்டு இருக்குது, எங்கெங்கே ப்ரைஸ் எந்த மாதிரி மூவ் பண்ணிகிட்டு இருக்குதுன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து டவுன் ட்ரெண்ட் போயிட்டு இருக்குது. ஆஸ் பர் 20 எம்ஏ டவுன் ட்ரெண்ட் போயிட்டு இருக்குது. ஆனால் இங்கேருந்து ப்ரைஸ் மேலே வருது. இது ட்ராப். ஸோ 20 எம்ஏவோட டைரக்ஷனில் ப்ரைஸ் போக ஆரம்பிச்சோன்னே நம்ம பை பண்ண ஆரம்பிக்கிறதோ செல் பண்ண ஆரம்பிக்கிறதோ பண்ணிடலாம். புரியுதுங்களா? ஸோ இங்கேருந்து பாருங்கள் 20 எம்ஏ மேலே பார்த்துட்டு இருக்குது. ஆனால் எடுத்தோடனே ஒரு மெகா ரெட் கேண்டில் வருது. ஸோ இங்கே ரீடெஸ்ட் ஆகுது. இங்கே உங்கள் என்ட்ரி. அங்கேருந்து பெருசாக மூவ்மெண்ட் கிடைக்கலனாலும் ஒரு 1:1.5 கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். இந்த ஜோனுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ இங்கே 20 எம்ஏவும் லைட்டாக கீழே பார்க்குது. இங்கே என்ட்ரி, இங்கே எஸ்எல். டார்கெட் இந்த ஏரியா. ஸோ இந்த ஏரியா வரைக்கும் வரல. திரும்பி போய் எஸ்எல்இட் ஆயிடுச்சு. இல்லை நீங்கள் காஸ்ட்டுக்கு வெளியே வந்திருப்பீங்க. இல்லை 20 எம்ஏ ஃப்ளாட் ஆனோடனே வெளியே வந்திருப்பீங்க. ஸோ இதை எல்லாமே நீங்கள் எப்படி உங்கள் ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கன்னு தான். ஸோ அதுக்கு தான் நம்ம ஜேர்னல் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த ஒரு சிம்பிளான ஜேர்னல் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தார். தேங்க்யூ டு ஹிம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன மாதிரி ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்றத இதில் மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற ட்ரேட்ஸோட லிஸ்ட்டு. ஸோ இதில் ஒரு நாளும் பாருங்கள் என்ன நிஃப்டியில் பண்ணியிருக்கோம், பிரேக் அவுட்டா, என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம், பிரேக் அவுட்டா, லிக்விடிட்டி ஸ்வீப்பா, இந்த மாதிரி இதில் ப்ரைஸ் ஆக்ஷனா, இஎம்ஏவா, விவேப்பா, சப்ளை அண்ட் டிமாண்டா, ரிவர்சலா அப்படின்னு எல்லா செட்டப்ஸும் இங்கே செட்டப் அனாலிசிஸ் இருக்குது. ஸோ நம்ம எந்தெந்த செட்டப்பில் பிரேக் அவுட் 6 ட்ரேட் எடுத்திருக்கோம், புல் பேக்கில் 2 ட்ரேட் எடுத்திருக்கோம், ரிவர்சலில் 2 ட்ரேட் எடுத்திருக்கோம். ஸோ இதோட வின் ரேட் எவ்வளோ, லிக்விடிட்டி ஸ்வீப்பில் ஒரு ட்ரேடு தான் எடுத்திருக்கோம். ஸோ வின் ரேட் பார்த்தீங்கன்னா 66% இருக்குது பிரேக் அவுட் ட்ரேட்ஸ்க்கு. ஸோ இப்படி நீங்கள் பார்க்கும்போது கரெக்டாக இதெல்லாம் ஃபீட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரு 21 ட்ரேட்ஸ்க்கு அப்புறம் இந்த ஒரு ஷீட் எடுத்து பார்த்தீங்கன்னாவே போதும். ஸோ நம்ம பிரேக் அவுட்டில் 6 ட்ரேட் பண்ணியிருக்கோம், 66% வின் ரேட் இருக்குது. புல் பேக்கில் 2 பண்ணியிருக்கோம், 50. ரிவர்சல் 6 பண்ணியிருக்கோம், 50. ஸோ நம்மளுக்கு ரிவர்சல் ட்ரேடில் பெருசாக சக்ஸஸ் வரல, ஒன்லி 50% தான் இருக்குது. இல்லை லெஸ் தேன் 50% அப்படின்னா நீங்கள் அந்த ரிவர்சல் ட்ரேடை இனிமேல் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜேர்னல் உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ட்ரேட்ஸை நீங்கள் அனலைசிஸ் பண்ண பாருங்கள். ரிவர்சல் வெறும் 6 ட்ரேடில் இங்கே 6க்கு நம்மளுக்கு 66% இருக்குது. அதே இங்கே 6க்கு 50% தான் இருக்குது. ஸோ நம்ம ரிவர்சல் ட்ரேடை மேபி ஃபோமோலியோ இல்லை அது ரிவர்சலாக இல்லையானே தெரியாமல் நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்றது தான் இங்கே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சிக்னலாக கொடுக்குது. எஸ்எல் அப்போ நம்மளுக்கு அதிகமாக போனது இந்த ரிவர்சல் ட்ரேட்ஸில். ஸோ இப்படி நீங்கள் இப்போ 20 எம்ஏ பேஸ் பண்ணி எடுக்கும்போது இங்கே இஎம்ஏ அப்படின்னு போட்டுக்கலாம். நான் 20 எம்ஏ யூஸ்வலாக சார்ட்டில் வைக்க மாட்டேன். கண்லேயே அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் கிட்டத்தட்ட புரிஞ்சிருது. ஒரு
50-60% புரிஞ்சிருதுன்றனால நான் இஎம்ஐ மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறதில்ல. பட் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்க கொஞ்ச நாளாக. லெட்ஸ் see how it works. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜேர்னல் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா அங்கே பாருங்கள், நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ், வின் ரேட், ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் வின் ரேட், ரூல்ஸ் எவ்வளோ ஃபாலோ பண்ணுறீங்க, வின்னிங் ட்ரேட்ஸ் எவ்வளோ, வில்லிங் ட்ரேட்ஸ் 9, லூசிங் ட்ரேட்ஸ் 5. ஸோ 9 ட்ரேடில் 9 பாசிட்டிவ் ட்ரேட், 5 நெகட்டிவ் ட்ரேட் 14 ட்ரேட்ஸில். ஸோ நம்ம வின் ரேட் மோர் தென் 60% இருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஆர் சொல்லியிருக்காங்க 4%, 1.5, 1.63, 4%. ஸோ மினிமம் நம்ம ஆர்ஆர் எடுக்கிறது பாருங்கள், 1.5% நம்ம மினிமம் ஆர்ஆர் எடுக்கிறோம். 1.5% மினிமம் ரிஸ்க் ரிவார்டில் தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். சம்டைம்ஸ் 4% கிடைச்சிருக்குது, சம்டைம்ஸ் 3% கிடைச்சிருக்குது. மேக்ஸ் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 1.5. ஸோ இப்படி நம்ம இந்த ஜேர்னலில் பார்க்கும்போதே நம்மளுக்கு என்ன ட்ரேட் எடுக்கிறோம், இங்கே இன்னும் நீங்கள் பெட்டராக டைமும் கரெக்டாக என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த நாளில் போய் இந்த டைமில் போய் நீங்கள் பேக் செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம அன்னைக்கு போட்ட இந்த ட்ரேடு கரெக்டாக அப்படின்ற வரைக்கும் இதில் நீங்கள் பர்ஃபெக்டாக என்ட்ரி பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஸோ ஜேர்னல் வேணுன்றவங்க நம்ம டெலகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அவ்வளோதான் விஷயம். 20 MA 5 MA கேனில் வச்சு சிம்பிள் சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் வச்சு ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்து விட்டேன். 20 MA ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னா பையிங் சைட் போகாதீங்க, ரிஸ்கி. 20 MA வந்து ஒரு மேக்னெட், மோஸ்ட்லி ப்ரைஸை அதுக்கிட்ட இழுத்துரும். அதனால் 20 MA தூரமாக இருக்கும்போது ப்ரைஸுக்கும் 20 MAக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. பாருங்கன்னா இங்கே ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இருக்கும்போது நீங்கள் ட்ரேடு இனிஷியேட் பண்ணக்கூடாது. ஆல்வேஸ் ட்ரேட் அட் ஆர் நியர் 20. 20க்கும் ப்ரைஸ்க்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் என்ட்ரி எஸ்எல் டார்கெட் 20 MA. சரிங்களா? 20 MA ரொம்ப தூரமாக இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க. 20 MAக்கு அகைன்ஸ்டாக போகிறோமே அப்படின்னு பயப்படாதீங்க. 20 MA தூரமாக இருக்கும்போது இங்கே ஒரு வேளை ஹையை பிரேக் பண்ணிருந்துச்சு, நம்ம இங்கே என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா என்ட்ரி எஸ்எல் ஃபஸ்ட் டார்கெட் 20 MA ப்ளஸ் டேலோ. அதுக்கப்புறம் அது பிரேக் அவுட், ரீடெஸ்ட் என்ட்ரி, ரீடெஸ்ட் என்ட்ரி. ஸோ நம்ம என்ட்ரி எல்லாமே இந்த ஃபஸ்ட் 5 மினிட்ஸோட ஜோனில் இருக்கணும், இல்லைன்னா இந்த 20 MA பேஸ் பண்ணி தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த ஜோனுக்குள்ளே மோஸ்ட்லி நோ ட்ரேட் டே, இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவ்லேருந்து ப்ரைஸ் நோ ட்ரேடுக்குள்ளே வந்து தான் நெகட்டிவ்க்குள்ளே போக முடியும். ஸோ இங்கே நீங்கள் ரிவர்சல் பிளான் பண்ணலாம். அதே மாதிரி நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு போகிறதுக்கு இந்த நோ ட்ரேட் ஜோனை கடந்து தான் போகணும். ஸோ இங்கெல்லாம் எஸ்எல் கிரியேட் ஆகும், ப்ளஸ் உங்களுக்கு 20யோட சப்போர்ட்டும் இருக்கும்போது ஈஸியாக உங்களுக்கு டார்கெட்ஸ் போகும். ஸோ 27 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், சாரி டைமை பார்க்கல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எந்த கமெண்ட்ஸ், ஸ்டார்ட்அப் எல்லாமே சொல்லுங்கள், பேசுங்க, நம்மளும் பேசுவோம், வளருவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.